மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், திருப்பவும் மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22 முதல். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஜெபத்தை குறித்து ஒரு தொடர் போதனை கொடுத்து வருகிறோம். இதை பல்வேறு பகுதிகளாக கொடுக்க போகிறேன் என்று சொல்லி இருக்கிறேன். இந்த போதனையின் முதல் பகுதி நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்த பகுதி. ஏற்கனவே சொன்னேன், கடவுளுக்கு எல்லாம் தெரியும். அப்ப நான் ஜெபிச்சு அவருக்கு என்ன சொல்ல போகிறேன்? நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அவருக்கு தெரியாம இருந்தா நான் ஜெபம் பண்றதுல அர்த்தம் இருக்குது. நான் ஜெபிக்கும் போது என்னென்ன தேவைன்னு அவருக்கு சொல்லலாம். அவருக்கு தான் ஏற்கனவே எல்லாம் தெரியுமே, பிறகு நான் ஏன் ஜெபிக்க வேண்டும்? அது மட்டுமல்ல, அவர் ஒரு சித்தம் நோக்கம்னு வச்சிருக்காரு. அந்த சித்தத்துல நோக்கத்துல மாறாதவராகவும் இருக்கிறாரு. அவர் எதுலையுமே மாறாத தேவன். அவர் செய்யறதுதான் செய்ய போகிறார். அவருடைய சித்தப்படிதான் எல்லாம் செய்ய போகிறார். அது உண்மையா இருக்கும் என்றால் நான் இன்றைக்கு அவரை கேட்டு என்ன பிரயோஜனம், இப்படி செய்யும் அப்படி செய்யும் சொல்லி என்ன பிரயோஜனம் என்று அநேகர் கேட்கிறார்கள். ஆகவேதான் முதல்ல அந்த பகுதியை நாம் கவனித்தோம். எப்படி நம்முடைய ஜெபம் ஏன் அவசியமா இருக்கிறது என்று. அதுல பிரதானமான காரணம் என்ன? மனிதன் வேண்டிக் கொள்ளாமல் பூமியிலே தேவன் ஒன்றையும் செய்வது கிடையாது. ஏனென்றால் மனிதன் கையில பூமியை கொடுத்து தேவன் சொன்னார், அவர்கள் ஆண்டு கொள்ள கடவர்கள் என்று. என்னைக்கு அதை சொன்னாரோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை மாற்றல. இந்த பூமியில நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உலகத்தில் ஏதாவது நடக்க வேண்டும் என்றால் அது மனிதன் கேட்கிறபடினாலே, மனிதன் வேண்டிக் கொள்கிறபடினாலே தான், கர்த்தருக்கு அனுமதி கொடுக்கிறபடினாலே தான் அது இந்த பூமியில் நடக்கும். ஆகவேதான் இயேசு சொல்லி கொடுத்தார், பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படட்டும் என்று ஜெபிக்கும்படி கத்துக் கொடுத்தார். ஏன்? பரலோகத்தின் தேவன் பரலோகத்தில் அவருடைய சித்தத்தை பூமியில கொண்டு வந்து என்போர்ஸ் பண்ணிட மாட்டாரா? கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமா இந்த என்னுடைய சித்தம் தான் நடக்கணும்னு செய்திட மாட்டாரா? செய்ய மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் செய்ய மாட்டார்? தேவனது மரியாதை, மனுஷனுக்கு கொடுக்கிற மரியாதை, அந்தஸ்து அது. மனுஷனை மதிக்கிறார் தேவன். தம்மை போலவே அதுக்கு தான் ஏற்படுத்தினார். ஏன்? மதிக்கும்படியாக தான். தன்னை போலவே ஏற்படுத்தி விட்டு அப்புறம் சொல்றாரு, நீ சொன்னீங்கன்னா தான் பூமியில ஒண்ணு நடக்கும். அந்த அளவுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கிறேன். என்ன போல நீ இருக்கிறன்னா நீ கேட்டால்தான் அது கிடைக்கும், நீ வேண்டும் சொன்னால்தான் அது கிடைக்கும் என்று இது ஜெபத்துக்கு அஸ்திபாரமா இருக்கிறது. ஆகவேதான் நாம் ஜெபிக்கிறோம். தேவனுடைய சித்தம் இருக்கிறது. ஆனால் சித்தத்தை இந்த பூமியிலே நாம் விரும்பி கேட்டுக்கொள்ளும் போதுதான் அதை பெற்றுக்கொள்கிறோம் என்பதெல்லாம் சொன்னேன். இரண்டாவது பகுதியாக நாம் தொடர்ந்து ஜெபத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அது என்னவென்றால் விசுவாசமும் ஜெபம் என்கிற தலைப்பிலே இரண்டாவது பகுதியை நான் போதித்து வருகிறேன். ஜெபத்திலே எப்படி விசுவாசம் கிரியை செய்கிறது என்பதை எடுத்து காண்பிக்கும்படியாக, அதுல குறிப்பாக கடந்த சில வாரங்களாக எப்படி ஜெபத்திலே விசுவாச வார்த்தைகளை உபயோகப்படுத்துவது என்பதை குறித்து சொல்லி வருகிறேன். ஜெபத்திலே விசுவாசம் எப்படி கிரியை செய்கிறது என்பதை ரொம்ப ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். என்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். ஜெபத்திலே தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்றால் நம்ம அழுது புரண்டாதனால தேவன் பிரியப்படுறது இல்லை. ஜனங்க நினைச்சிட்டு இருக்காங்க, நான் அழுது பிறண்டா கண்ணீர் விட்டுட்டா கர்த்தர் என் மேல பிரியப்பட்டு ஏதாவது செய்வார் என்று. வேதத்துல சொல்லவில்லை நம்முடைய கண்ணீரை பார்த்து தேவன் பிரியப்படுகிறார் என்று. ஒருவன் கண்ணீர் விடுகிறான் என்றால் அவனுக்கு இன்னும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பது முழுசா விளங்கிக்கலன்னு அர்த்தம். விளங்கின உடனே கண்ணீரை துடைத்துக் கொள்ளுகிறான். வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவன் கண்ணீரெல்லாம் துடைக்கிற தேவன். நம்முடைய கண்ணீரை பார்த்து அவர் பாராட்டுறவர் அல்ல. நம்முடைய கண்ணீரை பார்த்து கண்ணீர் நிமித்தமாக ஒண்ணு செய்கிறவர் அல்ல. அப்படி பார்த்தா எல்லாருமே சுலபமாயிடுது. ஜெபம்னா எல்லாரும் போய் கண்ணீர் விட்டுறலாம் பேசாம. இவ்வளவு போதிக்க வேண்டியதில்லை, இப்படி ஒரு ஆலயம் வேண்டியதில்லை, இதுக்கு இவ்வளவு நல்ல வசதிகள் வேண்டியதில்லை, இங்க நானும் ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை, நீங்களும் பஸ் ஏறி கார் எடுத்துக்கிட்டு சைக்கிள் எடுத்துக்கிட்டு மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கிட்டு அவ்வளவு தூரத்துக்கு பிரயாணம் பண்ணி இங்க வரவும் வேண்டியதில்லை. ஏன்னா ஒரே வார்த்தையில சொல்லிடுவேன், எல்லாரும் போய் நல்லா கண்ணீர் விடுங்க, கண்ணீர் விட்டா கர்த்தர் கேட்டதா செய்வார் என்று. கண்ணீர்னால தேவனை பிரியப்படுத்த முடியாது. நம்முடைய கஷ்டத்தினாலும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. நம்முடைய பிரச்சனையினாலும், நம்முடைய பிரச்சனையை சொல்லி ஆண்டவரே உலகத்திலேயே இல்லாத பிரச்சனை, எல்லா மனுஷரோட ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன், நாக்கும் என்னுடைய துன்பத்தை நோக்கி பாரும், என் கஷ்டத்தை நோக்கி பாருன்னு சொல்லி அப்படி தேவனை அட்ராக்ட் பண்ண முடியாது, கவர்ச்சிக்க முடியாது. தேவனை கவர்ச்சிப்பது ஒரே ஒரு காரியம் தான், விசுவாசம். தேவன் விசுவாசத்திலே பிரியமுள்ளவராய் இருக்கிறார். ஜெபத்திலே நான் சொல்லுகிறேன், தேவன் விசுவாசத்துல தான் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். எப்படி நாம் வர்றோம் தேவனிடத்துல, நம்ம எவ்வளவு கண்ணீர் விட்டோம் என்றல்ல, நாம் எப்படி தேவனிடத்துல வந்திருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஆகவே இந்த காரியங்களை எடுத்து போதித்து வருகிறேன். ஜெபத்தில் எப்படி விசுவாச வார்த்தைகளை எடுத்து சொல்வது என்று. ஜெபம் என்கிறது நம்முடைய வாயில சில வார்த்தைகளை நாம் எடுத்து வைத்து அவைகளை பேசுகிறோம். எந்த வார்த்தையாக எடுத்து வச்சு பேசுறது இல்லை, நம்முடைய பிரச்சனையை பேசுகிறது இல்ல.
அநேகம் என்ன நினைக்கிறாங்க, ஜெபம்னா நம்முடைய பிரச்சனை எல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட கொட்டி தள்ளிட்டு வரிசையா போய் லிஸ்ட சொல்லி, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, புருஷன் பிரச்சனை, பொண்டாட்டி பிரச்சனை, பையன் பிரச்சனை, பொண்ணு பிரச்சனை, மாமனார் பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, வரிசையா பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டா அது ஜெபம் நினைக்கிறாங்க. அநேகர் அப்படித்தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அது ஜெபமே கிடையாது. ஏனென்றால், ஏன் சொல்றாங்க ஜெபம் கிடையாதுன்னு? ஏனென்றால் தேவனுக்கு உங்க பிரச்சனை எல்லாம் ஏற்கனவே தெரியும். நீங்க ஒண்ணும் புதுசா சொல்ல வேண்டியதில்லை. அவருக்கு ஏற்கனவே அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சு, நீங்க யாருன்னு தெரியும், உங்க மாமனார் யாருன்னு தெரியும், உங்க மாமியார் யாருன்னு தெரியும், அவங்க என்ன பிரச்சனை பண்றாங்கன்னு தெரியும், நீங்க என்ன பிரச்சனை பண்றீங்கன்னு தெரியும், எல்லாம் தெரியும் அவருக்கு. அவர் ஒண்ணும் தெரியாதவர் இல்ல. நம்ம ஒண்ணும் அவருக்கு ஒன்றும் லெசன் எடுக்க வேண்டியதில்லை, பாடம் கற்பிக்க வேண்டியதில்லை. ஆகவே ஜெபத்துல வரும்போது நம் பிரச்சனைகளை பேசுகிறது இல்ல, தேவனுடைய வார்த்தை பிரச்சனைகளுக்கு பதிலா இருக்கிறது. என்ன பதில் வேண்டுமோ அதை பேசுகிறோம். என்ன பதில் நம்மளுக்கு தேவை? நாம் விரும்பி கேட்டுக்கொள்கிறவைகளோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசிகள். அதான் ஜெபம். ஜெபம் என்கிறது விரும்பி கேட்டுக்கொள்கிறது. ஜெபம் என்கிறது ஏதோ பிரச்சனையை சொல்றதல்ல, நான் எதை விரும்புகிறேனோ அதை கேட்டுக்கொள்கிறது. என்ன தீர்வை விரும்புகிறேன், என்ன பிரச்சனைக்கு என்ன விதமான பதிலை விரும்புகிறேன், அதை கேட்டுக்கொள்வதுதான் ஜெபம். தேவனுடைய வார்த்தை முழுக்க நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு எப்படிப்பட்ட பதில் உண்டாயிருக்க வேண்டும் என்பதை தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இங்க ஜெபத்தை குறித்து இயேசு ஒரு பெரிய பாடமே எடுக்கிறார். விசுவாசத்தை குறித்து ஒரு பெரிய லெசன் வேதத்தில் இருக்குமானால், இயேசு போதித்த ஒரு காரியம் இருக்குமானால் இந்த வேத பகுதி தான். நான் 3 வசனம் தான் வாசித்தேன் நானு. ஆனால் அதற்கு மேற்பட்ட வசனங்கள் இங்க இருக்குது. இயேசு விசுவாசத்தை குறித்து போதிக்கிற ஒரு பகுதி. விசுவாசம்னா என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதை ஜெபத்தில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த ஒரு பகுதியை கவனிச்சாலே நிறைய காரியங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இது இயேசுனுடைய போதனைகள். இதை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், நான் ஏற்கனவே சொன்னேன் 23ஆம் வசனத்திலே, விசுவாசிப்பதை காட்டிலும் வாயை திறந்து நாம் என்ன சொல்லுகிறோம் என்பதில் 3 மடங்கு கவனம் அதிகம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் விசுவாசிக்கிறத பற்றி ஒரு முறை தான் சொல்லப்பட்டிருக்கிறது, வாயில சொல்லுகிறத பற்றி 3 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியாகும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். சொல்லி சொன்னபடியே சொல்றதை பற்றி, வாயில சொல்றதை பற்றி 3 தடவை சொல்லி இருக்குது. ஆகவேதான் ஒரு பழம்பெரும் பிரசங்க யார் அந்த காலத்திலே சொல்லிட்டாரு, பல வருஷத்துக்கு முன்னால் என் காதுபட ஒரு கூட்டத்துல சொன்னாரு, எனக்கு இன்னைக்கும் மறக்கல. 3 தடவை சொல்லி இருக்கிறதுனால விசுவாசிக்கிறதை விட வாயில என்ன சொல்றோம்ங்கிறதுல 3 மடங்கு அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்று ஒரு பெரிய ஞானமான ஒரு போதனை அந்த காலத்திலே போதித்தார். அதை கடைபிடித்தால் விசுவாசம் செயல்பட ஆரம்பித்து விடும். இன்னைக்கு இன்னொரு காரியத்தை காண்பிக்க போறேன். விசுவாசம் எப்படி இயங்குகிறது ஜெபத்திலே என்று பாருங்க. அந்த 23ஆம் வசனத்திலே இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லியிருக்கேன். அங்க 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஜெபத்தை குறித்து. ஜெபம் எப்படி ஆக்சுவலா வேலை செய்யுதுன்றது. ஒண்ணு, மலையை பார்த்து, மலைனா என்ன பிரச்சனை, நம்முடைய நோய், நம்முடைய தரித்திரம், நம்முடைய இல்லாமை, நம்முடைய வறுமை, நம்முடைய மலை போன்ற பிரச்சனைகள், நமக்கு எதிராக எழும்பி இருக்கிற விரோதிகள், இவையெல்லாம் மலை போன்ற பிரச்சனை மாதிரி இருக்குது. அந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுந்து போட்டு சொல்லி, அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஜெபத்துல. சொல்ல வேண்டும். மலையை பார்த்து அழுதுட்டு இருக்க கூடாது, மலையை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது, மலையை பார்த்து சொல்ல வேண்டும். மலையை பார்த்து போ, தள்ளுண்டு போ, வியாதியே போ, நோயே போ, தரித்திரமே போ, என்னை விட்டு நீங்கி போ, கவலையே என்னை விட்டு நீங்கி போ, பாரமே என்னை விட்டு நீங்கி போ, பொல்லாத எண்ணங்களை என்னை விட்டு நீங்கி போ. மலை போன்ற பிரச்சனைகளை பார்த்து சொல்றது முதல் ஸ்டெப். 2வது, தான் சொன்னபடியே ஆகும் என்று சந்தேகப்படாமல் இருதயத்திலே விசுவாசிக்கணும். சொன்ன பிறகு சொன்னபடியே ஆகும்னு விசுவாசிக்க வேண்டும். 3வது, அவன் சொன்னபடியே ஆகும். 3 ஸ்டெப் ஃபார்முலா ஜெபத்துக்கு. 1 சொல்லணும், மலையை பார்த்து பிரச்சனையை பார்த்து போன்னு சொன்ன பிறகு உடனே கண்ணை திறந்து பார்த்து என்ன போல என்ன அப்படின்னு சொல்லிட்டு, போல பிரதர், நான் சொன்னேன் பிரதர், ஆனா போல, நான் போன்னு சொன்னேன், நான் போயிடுன்னு நினைச்சேன், கண்ணை திறந்து பார்த்துன்னு சொல்ல போல அப்படின்ன கூடாது. ஏன் என்று சொன்னால், நான் சொல்றேன் பாருங்க, இயேசு இங்க வார்த்தைகளை பற்றி தான் முழுக்க பேசுகிறார். வார்த்தையை பற்றி தான் முழுக்க பேசுகிறார். சொல்லி எல்லாம் சொல்லுங்க, சொல்லி தள்ளுண்டு போ என்று சொல்லி. அப்ப வார்த்தையை பற்றி தான் பேசுறார். இந்த முழு லெசனே வார்த்தையை பற்றி தான். இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறார் பாருங்க. அநேக நேரத்தில் இயேசு சில காரியங்களை தத்ரூபமா செய்து காமிக்கிறார். நான் பள்ளிக்கூடம் போகும்போது லேப் கிளாஸ்னு ஒன்று வைக்கிறாங்க இல்லையா, லேப்ல என்ன பண்றாங்க, அங்க ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டர் இருக்கிறார். டெமான்ஸ்ட்ரேட்டர் என்ன பண்றாரு, ஒரு டீச்சரோட வித்தியாசமானவர். டீச்சர் என்ன சொல்றாரு, தியரட்டிக்கலா போதிக்கிறாரு, படங்கடம் வரைஞ்சி போர்டுல அவர் விலைக்கு சொல்றாரு. ஆனா விலைக்கு சொன்னா சரியா ஏற மாட்டேங்குது. அதனால லேபு கொண்டு போறாங்க. லேபு கொண்டு போய் குறிப்பா அந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் என்ன பண்றாங்க, இது அதையும் கலந்து எப்படி கலர் மாறுது, என்ன ஆகுது, ரியாக்ஷன் என்ன, எல்லாம் அப்படியே நாம நின்று கண்ணார பார்க்க முடியாது. கிளாஸ்ல என்னத்தை படிச்சோமோ அதை அப்படியே பார்க்கும்படியாக லேப்ல கொண்டு போய் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுகிறார்கள். டெமான்ஸ்ட்ரேட்டர் அதை தான் பண்றார். இவர் கொஞ்சம் வித்தியாசமான டீச்சர், செய்து காண்பிக்கிறார். இயேசு ஒரு அற்புதமான டெமான்ஸ்ட்ரேட்டர், போதிக்கிறவர் மட்டுமல்ல, அற்புதமான ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டர். ஆகவேதான்
இந்த மார்க் 11ஆம் அதிகாரத்தில் இந்த 3 வசனம் வாசித்தா அதனுடைய பின்னணியை நாம் வாசிக்க வேண்டும். வாசிக்கிறேன் பாருங்க. அதுக்கு பின்னால சில வசனங்களை வாசிக்கிறேன். 12ஆம் வசனம், மார்க் 11 12ஆம் வசனத்தை அங்கிருந்து வாசித்து வந்துதான் 22, 23 வரணும். மறுநாளிலே அவர் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. 13 அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாவது அகப்படுமா என்று பார்க்க வந்தார். இலைகள் உள்ள அத்திமரம்னா இலை இல்லைன்னா மரம் செத்து போச்சு, பட்டு போச்சுன்னு அர்த்தம். இந்த மரம் பட்டு போல நல்லா இருக்குது, நல்லா இருக்கார் அத்திமரம். இலைகள் உள்ள அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அது எல்லாம் அகப்படுமா என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாயிராதபடினால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. வெறும் இலை தான் இருக்குது, பழம் காணல. பழம் இல்லாததுக்கு என்ன காரணம்? இது அத்திப்பழ காலம் கிடையாது, சீசன் இல்ல. பாவம், அந்த மரம் என்ன தப்பு செஞ்சது? ஒண்ணுமே செய்யல. அது சீசனுக்காக காத்துட்டு இருக்குது. அது சீசன் வந்தா தானா பழத்தை பிறப்பிக்காது, கனி கொடுக்காது. பேசாம இருக்குது, இலை இருக்குது, ஜீவனுள்ள மரம், அது நல்லா இருக்குது. இந்த மரம் ஒரு தப்பும் பண்ணல. பாருங்க என்ன சொல்றாரு. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவன் முன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். இங்கதான் ஹிச்சு. வேத வசனத்தை பாசிக்கும் பாருங்க, ஏன் அப்படி சொன்னாரு? உடனே நமக்கு ஒரு அப்செட் ஆயிடுறோம். என்னையா அது நல்ல மரம், இலை இருக்குது, நல்ல மரம் தானே அது, அது ஒன்னும் பட்டு போன மரம் இல்ல. அது என்ன தப்பு பண்ணுது? ஒரு தப்பும் பண்ணல, சீசனுக்காக காத்துட்டு இருக்குது. இது தப்பா? அவ்வளவு கோபம் வரலாமா அவருக்கு? இயேசுநாதருக்கு இவ்வளவு கோபம் வரலாமாயா? எனக்கெல்லாம் கோபமே வராதியா? அவருக்கு அவ்வளவு கோபம் பாருங்க. வந்து சாப்பிட வந்தாரு, இல்லன்னு இனி ஒரு காலம் ஒருவனும் முன்னிடத்துல புசியாது இருக்க கடவுள்னு வாழ்நாளுக்கு அந்த மரம் ஒண்ணுத்துக்கு உதவாத மரம் ஆக்கிட்டு போயிட்டாரு. இப்படி சபிக்கலாமா ஒரு மரத்தை அப்படிங்கிறாங்க. வசனங்களை ரொம்ப தெளிவா கவனிக்கணும் பாருங்க. என்ன சொல்லி இருக்கு பாருங்க. அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பெரிய அண்டர்லைன் பண்ணீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். எல்லாம் சொல்லுவோம், அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். அப்பனா என்ன அர்த்தம்? இவன் கேட்கும்படியா வேணும்னே என்னத்தையும் செய்யறார். டெமான்ஸ்ட்ரேஷன் நடக்குது இங்க. அதை அவர்கள் கேட்டார்கள்ன்றதான் முக்கியம். இப்போ இந்த அத்திமரம் கெட்ட மரம் கிடையாது, இது நல்ல மரம் தான். இவர் ஏதோ ஒண்ணு செய்யறாரு, செய்து காமிச்சாதான் இது விளங்குன்ற ரீதியில அவர் விசுவாசத்தை நடைமுறையில செய்து காண்பிக்கிறார். எப்படி விசுவாசம் இயங்குகிறது என்பதை அதை அவர்கள் கேட்டார்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்புறம் பாருங்க, அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்தி விட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறாவிற்கிறவருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து ஒருவனும் தேவாலயத்தின் வழியாய் யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல். தேவாலயத்துல பாருங்க, அது ஒரு கமர்ஷியல் பிளேஸ் ஆக்கிட்டாங்க. ஏன் இயேசுக்கு அங்க அவ்வளவு கோபம் பாருங்க. சவுக்கு எடுத்து வாங்கிட்டாராம், விரட்டி அடிச்சிருக்காரு. ஏன்னு சொன்னா, இவன் பலியிட வர்றவன் தேவாலயத்துல வந்து எவனா ஒருத்தன் பலி எடுத்துட்டு வராம வந்துட்டான்னு வைங்க, பெரிய பிரச்சனை தான். உள்ள வந்து ஒரு புறா வாங்கணும்னா, தேவாலய வளாகத்துல வந்து புறா வாங்கணும்னா புறா 4 மடங்கு விலைக்கு விற்குது. காசு மாத்தணும்னா இங்க ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து ரொம்ப லோ. நிறைய காசை வாங்கிட்டு கொஞ்சத்தை தர்றது. இது ஒரு கமர்ஷியல் பிளேஸ் ஆயிடுச்சு. உள்ள வந்தவொடனே மாட்டிக்கிட்டான்னு அர்த்தம். ஒரு எக்ஸிபிஷன் இந்த மாதிரி இடங்களுக்கு போனா எல்லாம் தண்ணி கிண்ணிலாம் நம்மளே சுமந்துட்டு போறாங்க எல்லாரும். ஏன்னா உள்ள போனா எல்லாம் விலை டபுள் விலைக்கு விக்குதுங்க. 10 ரூபா தண்ணி 20 ரூபாங்கிறான், 5 ரூபா பொருளை 10 ரூபாங்கிறான். நானே எல்லாம் கட்டி எடுத்துட்டு போற வர்றாங்க. ஏன்னா உள்ள போனா விலை ஜாஸ்தி ஆயிடுது. தேவாலயத்தை அந்த மாதிரி ஆக்குனாங்க. அதனாலதான் இயேசு கோவம் எல்லாம் ஏஞ்சி போடுண்டாரு. இங்க வந்து இந்த வேலை கூடாது, இது வந்து பணம் பண்ணுகிற இடம் கிடையாது, இது இப்படிப்பட்ட இடம் கிடையாது. அவன் பலியிடுறதுக்குன்னு வருகிறான், அவனுக்கு நியாயமான விலையில விற்காம இப்படி வித்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி புறா விற்கிறவர்களை எல்லாத்தையும் துரத்தி அடிக்கிறாரு. பிறகு என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். பிறகு பாருங்க, அதை வேதபாரர் பிரதான ஆசாரியர் கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஏன்னா இவங்கெல்லாம் அந்த பிசினஸ்ல கொஞ்சம் ஈடுபாடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் அங்க கடை செட் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அவங்க பிள்ளைகள், அவருடைய மாமாக மச்சாங்க எல்லாம் வந்து அங்க உள்ள கடை வச்சிருப்பாங்க. இவரை கொலை பண்ணணும், ஏன்னா இது எல்லாத்தையும் பொழப்பு கெடுக்கிறாரு அவருன்னு சொல்லி அவர் மேல ஒரே கோபம். ஆகிலும் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டபடினாலே அவருக்கு பயந்திருந்தார்கள். சாயங்காலமான போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். இது ஏன் எல்லாத்தையும் வாசிக்கிறேன்னா கவனிங்க. எருசலேமுக்கு வர்றாரு. வரும்போதுதான் பெத்தானியான்ற ஊர் எருசலேமுக்கு வெளியே இருக்குது. அதுல இருந்து புறப்பட்டு அவுட்ஸ்கர்ட்ல இருந்து கிளம்பி உள்ள வர்றாரு. வரும்போதுதான் மரத்தை பாக்குறாரு, ஏதாவது இருக்குமான்னு கிட்ட போறாரு. அப்புறம் அந்த மரத்தை இனி ஒரு காலம் முன்னத்தில் எவனும் புசியாது இருக்க கடவுள்னு சொல்லுகிறாரு. இதை எல்லா சீஷனும் பார்த்தார்கள். பிறகு தேவாலயத்துல போய் அங்க புறா இருக்கிறவர்கள் அவர்கள் எல்லாத்தையும் விரட்டிட்டு உபதேசித்து விட்டு திரும்பி எங்க போறாரு? பெத்தானியாவுக்கு போறாரு. 20ஆம் வசனம். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்தி மரம் வேரோட பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். இதுக்குதான் இவ்வளத்தையும் வாசித்தேன். ஏன்னா வந்தாரு, செஞ்சாரு, அந்த வர வழியில தான் அத்தி மரத்தை பார்த்து இப்படி சொன்னாரு, பேசினாரு. இனி ஒரு காலம் புசியாது இருக்க எவனும் உன்னிடத்துல
கனி புசியாது இருக்க கடவன். அப்புறம் திரும்பி பெத்தானியாவுக்கு போயிட்டு பெத்தானியாவில இருந்து அடுத்த நாள் திரும்பி வருகிறார். 24 மணி நேரம் கடந்து போயிடுச்சு பாருங்க. அடுத்த நாள் திரும்பி வரும்போது அந்த மரம் வேரோட பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் விசுவாசம் எப்படி இயங்குகிறது. அவர் சொன்னார் மரத்தை பார்த்து, இனி ஒரு காலம் முன்னிடத்தில் எவனும் கனியை புசியாது இருக்க கடவன் சொன்னாரு. அதனாலதான் அந்த இலை இருந்தது அந்த மரத்துல. நான் வாசித்ததை ரொம்ப அழுத்தி சொன்னேன். அதிலே இலைகள் இருக்கிறதை கண்டு, இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை கண்டு, ஏன்னா அது நல்ல மரம், நல்ல மரத்துக்கு அடையாளம் அது, இலைகள் இருக்குது. அதுகிட்ட வந்துதான் பேசினாரு. பேசிட்டு தேவாலயத்துக்கெல்லாம் போயிட்டு திரும்பி அதே வழியா தான் வந்திருப்பாங்க. வரும்போது பார்த்தா ஒண்ணுமே வித்தியாசமே இல்ல. சொல்லிட்டு இனி ஒரு காலம் புசியாது இருக்க கடவன் எவனோ இடத்துல கனி புசியாது இருக்க கடவன் அந்த மரத்தை சபிச்ச உடனே ஒண்ணும் மாறி இல்ல. சபிச்சுட்டு பாக்குறாரு, எல்லாம் அப்படியே தான் இருக்குது, மரம் அதே மாதிரிதான் இருக்குது பாக்குறதுக்கு. போறாரு தேவாலயத்துக்கு போய் எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு உபதேசம் எல்லாம் பண்ணிட்டு திருப்பி அதே வழியா திரும்புறார்கள். அப்பவும் பாக்குறாங்க, அப்பவும் ஒண்ணும் நடக்கவில்லை. அடுத்த நாள் திரும்பி வரும்போது, நல்லா கவனிங்க, அடுத்த நாள் திரும்பி வரும்போது அந்த மரத்துல வேரோட பட்டு போயிருக்கிறதை காண்கிறார்கள் அவர்கள். அந்த மரத்துல எல்லாம் பட்டு போயிடுச்சு. வேர்ல பட்டு போகும்போது இலை உதிர ஆரம்பிக்கிறது. பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்தி மரம் பட்டு போயிற்று என்றான். அப்பதான் பேதுரு சொல்றான், ஆண்டவரே நீர் சபித்த பட்டு மரம் பாருங்க பட்டு போயிற்று என்று. அடுத்த வசனம் 22, இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். அநேக வேத போதவர்கள் இதை எப்படி மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொல்றார். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் எழுதியிருக்கு. தேவனுடைய விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் என்றுதான் அதை வாசிக்க வேணும், அப்படிதான் அதை மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். காரணம் இருக்குது. இங்க தேவனுடைய விசுவாசம், நம்முடைய தேவன் விசுவாச தேவன். Our God is a faith God. எல்லாம் சொல்லுங்க, faith God. faith Godனா என்ன? தேவன் விசுவாச தேவன்னா ஒருத்தர் கேட்கிறாரு, அப்ப கடவுள் கூட விசுவாசிக்கிறாராங்க, அவரையும் நம்மள மாதிரி ஆக்கிட்டீங்களே, அவரும் ஏதோ ஒன்று விசுவாசம் பெற்றுக்கொள்றாரா? விசுவாசம்னா என்னன்னு விளங்கல பாருங்க சிலருக்கு. God is a faith God என்று சொல்லும்போது, நம்முடைய தேவன் விசுவாச தேவன் என்று சொல்லும்போது என்ன அர்த்தத்துல சொல்றோம்? எப்படி அவர் faith God-ஆ இருக்கிறாரு? faith God-னா என்ன? faith என்று சொன்னாலே வார்த்தையோடு சம்பந்தப்பட்டது அது. அதனால்தான் விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வார்த்தையினாலே வரும். வார்த்தையை கேட்கறதுனாலதான், அதை விசுவாசிக்கிறதுதான் விசுவாசம் வருகிறது. வார்த்தையை பேசுறதுனால தான் விசுவாசம் ரிலீஸ் ஆகிறது, புறப்பட்டு போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்ப வார்த்தைக்கு விசுவாசத்துக்கு ஒரு பெரிய சம்பந்தம் உண்டு பாருங்க. ஆகவே faith God என்று சொன்னால் என்ன? அவர் விசுவாச தேவன் என்று சொன்னால் அவர் வார்த்தையின் தேவன். வார்த்தையை சொல்லுகிறார், அது அப்படியே ஆகும் என்று விசுவாசிக்கிறார், அது அப்படியே ஆகிறது. திருப்புவோம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். இதெல்லாம் பார்த்தாதான் நமக்கு விளங்கும் பாருங்க. ஏன்னா நான் சொல்லிட்டு போனா சிலரு ஒருவேளை அதெல்லாம் இந்த பகுதியெல்லாம் பார்க்காதவர்கள் இருப்பாங்க. அதனாலதான் வாஸ்து காமிச்சிடுறது பெட்டர். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் அப்படின்னா என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். அப்ப பாருங்க, இதே 3 பாயிண்ட் ஃபார்முலா தான் அங்கேயே நடக்குது. மார்க் 11:23ல மலையை பார்த்து சொல்றாரு. சொன்ன பிறகு இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க சொல்றாரு. பிறகு சொன்னபடியே ஆகும் என்று சொல்லுகிறார். அப்பனா என்ன அர்த்தம்? விசுவாசம் இப்படி இயங்குகிறது. வாய் திறந்து சொல்லுகிறோம். பிரச்சனை எல்லாம் கடினமா இருக்கும் போது, வியாதி அங்க இருக்கும் போது, வியாதி தலை தூக்கி கை ஓங்கி நிற்கும் போது அந்த வியாதியை பார்த்து சொல்லுகிறோம். அந்த பிரச்சனையை பார்த்து மலையை பார்த்து சொன்னது போல சொல்லுகிறோம். சொன்ன உடனே கண்ணை திறந்து பார்த்த உடனே அதுல பெரிய வித்தியாசம் ஒண்ணு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்துல என்ன பண்ணணும்? சந்தேகப்படாமல் இருதயத்துல விசுவாசிக்க வேணும். என்னன்னு விசுவாசிக்க வேணும்? சொன்னபடியே ஆகும் என்று விசுவாசித்து கொண்டே இருக்க வேணும். போன் சொல்லிட்டு அப்புறம் வந்து போல பிரதர் ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு வரக்கூடாது. போன் சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்லிட்டு வரணும்? அது போன் சொல்லியாச்சு, அந்த மலை போற மலை. என்ன மலை? இது போற மலை. எந்த நேரமும் அது ஒண்ணுமில்லாமல் போகும். அது போன் கட்டளை கொடுத்தாச்சு, போன் சொல்லியாச்சு, சொன்னபடியே ஆகும் என்று இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்து சொன்னதையே தான் பேசிட்டு இருக்க முடியும். சொன்னது ஒண்ணு, பேசுறது இன்னொன்னா இருக்கக்கூடாது. சொன்னதுக்கும் அது நடக்கிறதுக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்கிறது என்பதை இயேசு அங்க போதிக்கிறார். சொல்லி சொன்னபடியே ஆகும் என்று இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அந்த கேப்ல விசுவாசிக்க வேண்டும். அப்புறம் சொன்னபடியே ஆகும். இந்த 3 ஸ்டெப் பாருங்க, அப்படியே வருது ஆதியாகமத்துல. இயேசு வெளிச்சம் உண்டா கடவுது என்றார். அப்புறம் தான் என்ன ஆகுது? வெளிச்சம் உண்டாயிற்று. அப்புறம் தான் அவரு அதை பார்த்தார். இதே மாதிரி திரும்ப திரும்ப வருது பாருங்க. ஒவ்வொரு தரையும் சொல்லுகிறார் தேவன், ஒவ்வொரு தரையும் சொல்லுகிறார் பாருங்க. 6ஆம் வசனம் பாருங்க. தேவன்
ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார். அடுத்த வசனத்துல கடைசியில பாத்தீங்கன்னா அது அப்படியே ஆயிற்று. வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். 9ஆம் வசனம். அது அப்படியே ஆயிற்று. நீங்க 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க, திரும்ப திரும்ப அப்படிதான் வரும். சொன்னார், அது அப்படியே ஆயிற்று, பிறகு அதை கண்டார். எல்லாரும் சொல்லுவோம், சொன்னார், அது அப்படியே ஆயிற்று, அதை கண்டார். சொன்னார், அது அப்படியே ஆயிற்று, பிறகு அதை கண்டார். இதுதான் விசுவாசம் இயங்குகிற, இதுதான் விசுவாச தேவன். இங்க விசுவாச தேவன் எப்படி வேலை செய்யறாரு? சொல்லுகிறார், சொன்னபடி ஆகிறது, அப்புறம் தான் கண்ணால பார்க்கிறார். விசுவாச தேவனின் விசுவாச பிள்ளைகள் நாம். நாய்க்குட்டி என்ன குட்டி போடுது? பன்னிக்குட்டியா போடுது? கிடையாது. நாய்க்குட்டி நாய்க்குட்டியை தான், நாய்க்குட்டியை தான் போடும். பன்னிக்குட்டி தான் போடும். கழுத குட்டியை தான் போடும். அப்படியானால் தக்காளியை வச்சா தக்காளி தான் உண்டாகும். மாமரத்தின் விதையை கொண்டு போய் வச்சா மாமரம் உண்டாகும், அது மாங்கனி கொடுக்கும். அப்படியானால் விசுவாச தேவன் பிள்ளைகளை உருவாக்கினார் என்றால் அவர்கள் எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருப்பாங்க? விசுவாச பிள்ளைகள். எல்லாம் சொல்லுங்க, நான் விசுவாச பிள்ளை. அப்ப விசுவாச பிள்ளைனால்தான் இந்த உபதேசம். அப்போ விசுவாச தேவன் அவர் ஒண்ணு சொல்றாரு, சொன்னபடி ஆகுறது, அப்புறம் தான் காண்றாரு. விசுவாச பிள்ளைகள், விசுவாச தேவன் விசுவாச பிள்ளைனா தேவனை போலவே வாழுகிற விசுவாச பிள்ளைகள், தேவனை போலவே காரியங்களை செயல்படுத்துகிறவர்கள். ஆகவேதான் இந்த சொல்றதை பற்றி வேதவசனம் அவ்வளவு போதிக்கிறது. பாருங்க, நீதிமொழிகள் எல்லாம் வாசித்து பாத்தீங்கன்னா நாவின் வார்த்தைகளை பற்றி அவ்வளவு சொல்லுது. இந்த நாவு ஜீவ விருட்சமா இருக்குது, இந்த நாவை கொண்டுதான் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் நன்மையானவைகளை. இதெல்லாம் வேதவசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. ஆகவே விசுவாச தேவனுக்கு பிறந்த விசுவாச பிள்ளைகள் தேவனை போலவே இயங்குகிறார்கள். ஆகவேதான் மனுஷனா இந்த உலகத்துல வந்து மாம்ச ரூபம் எடுத்து மனுஷனா வந்துட்டு மனுஷனுக்கு தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் போதிக்கிறார். என்ன சொல்றாரு? நாமெல்லாம் விசுவாச பிள்ளைகள், நம்முடைய பிதா விசுவாச தேவன், அவர் பரலோக பிதா, அவரை போல தெரிஞ்சுக்கிறாரு. சொல்லிட்டு இப்ப நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால எப்படி நாம் வாழ வேணும் என்று போதிக்கிறார். எப்படி வாழ வேணும்னா, மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி. ஏன்னா இப்படிதான் தேவன் பண்றாரு. தேவன் அப்படிதான் பூமியை சிருஷ்டித்தார். வானத்தையும் பூமியை உண்டாக்குன தேவன் சொல்லி சொல்லிதான் சிருஷ்டித்தார். வாயை திறந்து சொன்னார். இல்லாமல் இருந்ததெல்லாம் இருக்கிறதா மாறினது. ஏனென்றால் அவர் சொன்னார் வாயை திறந்து, அது அப்படியே ஆயிற்று, பிறகு அதை கண்டார். அவர் சொல்றாரு, நீங்க எப்படி வாழ்க்கையில எல்லாம் செய்ய போறீங்க? நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க, தேவனை போலவே குணம் உள்ளவர்களா இருக்கிறீங்க, தேவனை போலவே ஆற்றல் உள்ளவர்களா இருக்கிறீங்க. நாய் குட்டி போட்டோம்னா அது குறைக்குது, அது சிங்கம் போல கர்ச்சிக்கிறது கிடையாது இல்லையா? அதே சுவாபம் தான் இருக்குது. சிங்கம் குறைக்கிறது கிடையாது, அது கெச்சிக்கிறது. ஆனா நம்மள என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஆள் என்ன பண்ணாரா, சிங்கம் ஒண்ணு குட்டி போட்டோம்னா அதை கொண்டு போய் நாய் இது பன்னிகளோட கொண்டு போய் சேர்த்துட்டாராம். அது பிக் பென்ல போய் பன்னிகளோடய கடந்துதான் பாருங்க, பல வருஷமா அப்படியே கடந்துட்டு இது பன்னி உருமுற மாதிரி கத்தலை இக்கலை போட்டு உருட்டு போயிட்டு இருக்கு. ஏன்னா அதை தானே பாக்குது. எல்லாம் பன்னி கூடயே இருந்து பன்னி கூட்டத்திலேயே இருந்து பன்னி மாதிரி ஆயிட்டு இருக்குது இது. அப்புறம் ஒரு ஆள் வந்து பார்த்து இருக்கிறாரு, இந்த சேத்துல சகதியில இந்த சேரெல்லாம் மூடிக்கிட்டு அழுக்கெல்லாம் மூடிட்டு இருக்கு பார்க்கும்போது பன்னிக்கு இதுக்கு பெரிய வித்தியாசம் தெரியல. ஒரு ஆள் வந்து உத்து பார்த்தா, ஐயோ இது பன்னி இல்ல, இது சிங்கம். யார் இந்த பன்னியோட போட்டதுன்னு கொண்டாந்து இந்த பன்னியை தூக்கிட்டு வந்து சிங்கத்தோட விட்டாராம். கழுவி விட்டு சிங்கத்தோட விட்டான். அப்புறம் அது பார்க்கதான், ஓஹோ இதுதான் எங்க அம்மா அப்பா போல இருக்கு, இந்த ஜாதி தான் நம்ம போல இருக்கு, அந்த ஜாதி வேற, அது இந்த ஜாதியை சேர்ந்தவன் நான் சொல்லி கொஞ்ச நாள் பொறுத்த உடனே இது சிங்கம் போல கர்ச்சிக்க துவங்கிடுச்சான். நிறைய கிறிஸ்தவர்கள் அந்த மாதிரிதான். இப்போ மேலே சொல்ல விரும்பவில்லை. பன்னி கூட்டத்தில் இருந்துட்டு பன்னி மேல உருமி பழக்கமாயிடுது. பழக்கமாயிட்ட உடனே அப்புறம் எது சொன்னாலும் ரொம்ப கஷ்டமா இருக்குது எடுத்துக்கொள்றதுக்கு. பாருங்க, டிவியில போதிச்சு கொண்டிருக்கிறோம் பொருளாதாரத்தை குறித்து. என்னென்ன கேள்வி கேட்கறாங்கன்றீங்க. எங்க பாஸ்டர் இப்படி சொன்னாங்களையா, எங்க பாஸ்டர் பணத்தையும் தேவனையும் சேவிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. உங்க பாஸ்டர் கரெக்ட், தேவனை தான் சேவிக்கணும், பணத்தை யூஸ் பண்ணணும், அதனாலதான் சொல்லி இருக்குது. போட்டு குழப்பிக்கிறது, இந்த பன்னி கும்பல் போட்டு எல்லாத்தையும் குழப்பி சேத்தையும் சகரையும் வாரி அடிச்சு என்னன்னே ஒண்ணு விளங்குறது இல்ல. இப்ப வந்து சத்தியத்தை சொன்னா நான் சிங்கமா இருக்கணுமா, அது எப்படி சிங்கமாக முடியும், நான் பன்னி அல்லவா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இந்த பன்னியுடைய சுவாபம் வந்து அப்படியே இறங்கிட்டு இருக்குது பாருங்க உள்ளுக்கு. இதை இப்ப மாத்துறதுக்கு ரொம்ப அதை சுத்திகரித்து கழுவி கொண்டு மண்டைய வேற சுத்திகரிக்க வேண்டியதா இருக்குது. போதனைகளை கொடுத்து இந்த உள்ள எல்லாம் புது சிருஷ்டி ஆயிடுச்சு. இப்ப மைண்ட மாத்த வேண்டியதா இருக்குது. நானே இப்படிதான் மாறினேன். பல வருஷங்களுக்கு முன்னால இப்படிப்பட்ட போதனைகளை கேட்டு என்னுடைய மைண்ட்ல ஒரு பெரிய மாற்றம், நான் யார் என்பதை நான் கண்டுகொள்ள ஆரம்பித்தேன். முறையா என்னுடைய வாழ்க்கையில நான் தேவனுடைய பிள்ளை, விசுவாச தேவன் என்னை விசுவாச பிள்ளையாய் சிருஷ்டித்திருக்கிறார். ஆகவே என்னுடைய வார்த்தைகள் நான் கண்டதை பேச முடியாது,
நான் இங்க கண்டதுதான் பேசணும், வேத வசனத்துல பார்த்ததுதான் பேசணும். ஏன்னா நான் பேசுறதுதான் வரப்போகிறது. என் வாயில வல்லமையை வைத்திருக்கிறார். என்ன தேவனை போல நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். பேசி பேசிதான் முன்னால கெட்டு போச்சு. இப்ப பேசி பேசி வாழ்க்கைய சரி பண்ண வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன். கற்றுக்கொண்டு இவ்வளவு நாளைக்கு அப்புறம் நான் பார்க்கிறேன், நிச்சயமா அது வேலை செய்கிறது. அதை அமல்படுத்தினால், வாழ்க்கையில கொண்டு வந்து அதை செயல்படுத்தினால் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை சரியான திசையை நோக்கி போகிறது. Words are starters of a process. வார்த்தைகள் வந்து ஒரு புது வாழ்க்கை உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்றால், புதிய விதமா வாழ வேண்டும் என்றால், தோல்வியை கலைந்து எறிந்து போட்டு, பயத்தை தூக்கி எறிந்து போட்டு, பிற்போக்கான நிலையை தூக்கி எறிந்து போட்டு, தரித்திரத்தை தூக்கி எறிந்து போட்டு, புது விதமான நிலையை வாழ வேண்டும் என்றால், வார்த்தை வந்து ஒரு விதையை போல ஒரு காரியத்தை ஆரம்பித்து வைக்கிறதா இருக்கிறது. ஒரு பெரிய தோட்டம் இருக்கிறவங்க அப்படியே வெட்டாந்தர மாதிரி இருக்கும். அதை எடுத்து ஒருவன் பண்படுத்தி என்ன பண்ணுகிறான், விதைய விதைக்கிறான். விதை விதைச்ச உடனே அவனுடைய எதிர்காலத்துக்கு அங்க என்ன பண்ணிட்டான், நம்ம அஸ்திபாரத்தை போட்டு விட்டான். ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பொறுத்து பாத்தீங்கன்னா ஒரே தென்னமரமா இருக்காங்க. ஏன்னா தென்னங்கன்று நட்டு இருக்கிறான். 4 வருஷத்துல பிரமாதமா அது பாட்டு காய்ச்சி காய்ச்சி கொட்டிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பெரிய வேலை கிடையாது பாருங்க. இதை பண்படுத்துறது, இந்த விதையை விதைக்கிறது, தண்ணீர் பாய்ச்சுகிறது, அதை பாதுகாக்கிறது, இதுதான் ரொம்ப பெரிய வேலையா இருக்குது. ஒன்ஸ் டேக் ஆஃப் ஆயிடுச்சுன்னா, அதான் சொன்னேன் இல்லையா, வாழ்க்கை வந்து கூட்ஸ் ட்ரெயின் மாதிரி கிளம்புது. இந்த விசுவாச வாழ்க்கைங்கிறது மொல்லமா சிக்கு புக்குன்னு லேசா போறதே பெரும், ஸ்டார்ட் பண்றதே பெரிய கஷ்டமா இருக்கும். ஆனா ஸ்பீடு கிளம்பிடுச்சுன்னா அப்புறம் நிறுத்துறது கஷ்டம். ப்ராஸ்பெரிட்டி ஸ்பீடு கிளம்புச்சுன்னா அந்த ப்ராஸ்பெரிட்டி தடுத்து நிறுத்துறது கஷ்டம். ஆரோக்கியம், பேலன்ஸ், சுகம் என்கிற ஸ்பீடு கிளம்பிச்சுன்னா அதை தடுத்து நிறுத்துறது கஷ்டம். வெற்றி என்கிற ஸ்பீடு கிளம்பிடுச்சுன்னா அந்த வெற்றியை தடுத்து நிறுத்துறது கஷ்டம். பாருங்க, ஆகவே ஸ்டார்ட் பண்ண வேணும். எல்லாம் சொல்லுங்க, ஸ்டார்ட் பண்ணணும். இன்னைக்கு ஸ்டார்டிங் டேயா இருக்கட்டும் நிறைய பேருக்கு. இதுவரை எப்படி எப்படியோ வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆரம்ப நாள். எப்படி இந்த வசனத்தை விதையா உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். வளமான எதிர்காலம் வேணுமா, சந்தோஷமான எதிர்காலம் வேணுமா, வெற்றிகரமான எதிர்காலம் வேணுமா, ரொம்ப தூரத்துல இல்ல. அது ஒரு விதையை நட வேண்டும், பண்படுத்த வேண்டும். உள்ளத்தை, வசனத்தை கேட்கிற உள்ளமாக உள்ளம் மாற வேண்டும் என்றால் நீங்கள் விசுவாச தேவன், விசுவாச பிள்ளைகள், நீங்க செழிக்கிறது, நீங்க நல்லா இருக்கிறது, வாழ்க்கையில வெற்றி பெறுகிறது என்கிறது வேற வழியில உண்டாகாது. ஹலோ, இந்த வழியில தான் உண்டாகணும். வசனத்தை கேட்டு அதன் மூலமாக தான் உண்டாக வேண்டும். ஆகவே உள்ளத்தை பண்படுத்தி, உள்ளத்தில வசனமாகிய விதையை விதைச்சு நல்ல ஒளிமயமான எதிர்காலத்திற்கு இன்றைக்கே அது வேறிடும்படியாக விதைகளை நட்டு அங்கே விதைகளை அங்கே இது பண்ணி தண்ணீரை பாய்ச்சி அதை பாதுகாத்து அதை அப்படியே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில பாத்தீங்கன்னா அது பாட்டுக்கு வளர்ந்து படர்ந்து பெருகும். அதான் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம், அதுக்கு அதை எதற்கு திருஷ்டாந்தப்படுத்தி சொல்லுவோம். மார்க் 4:30 சொல்றாரு இயேசு. இதை எதுக்கு ஒப்பிடலாம், ஆவிக்குரிய ஜீவியத்தை எதுக்கு ஒப்பிடலாம், எதை வச்சு அதை திருஷ்டாந்தப்படுத்தலாம் சொல்லி சொல்றாரு. அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. கடுகு விதை எல்லா விதைகளை காட்டிலும் சிறியதா இருக்கிறது. ஆனால் அதை விதைக்கும் போது அது வளர்ந்து பெரிதாகி, வார்த்தைகளை கவனிங்க, எல்லாம் சொல்லுங்க, வளர்ந்து 30-31 பாத்தீங்கன்னா கிடைக்கும் அந்த வசனங்கள். மார்க் 4ஆம் அதிகாரத்தில் அது வளர்ந்து, எல்லாம் சொல்லுங்க, வளர்ந்து பெரிதாகி அநேக கிளைகளோட மரமா மாறுது. கடுகு விதையில ஆரம்பிக்குது, ஆனா வளர்ந்து பெரிதாகிறது. நான் சொல்லுகிறேன், கேட்கிற வார்த்தைகளை காதுல கேட்டு உள்ளத்துல வைத்து வாயில வைத்து இப்படி வேலை செய்வோம் என்றால் அது வளர்ந்து ஒரு நாள் பெரிதாகி ஒரு பெரிய அளவில் அது உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆகவே இந்த விசுவாச தேவன் விசுவாச பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறார். அவர்கள் இப்படி இயங்க வேண்டும் என்று சொல்லிதான் மாம்சத்துல வெளிப்பட்ட தேவன் மனுஷனா வந்து நின்றுட்டு மனுஷனா நீ எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த லாரி எல்லாம் அங்கேயே அவுட்டர்லயே நிக்க வைக்கணும், உள்ள வந்துடக்கூடாது. ஏனென்றால் அது அன்னைக்கு பேசினதுடைய விளைவு, அன்னைக்கு நாம் சொன்ன பலவீனத்தின் வார்த்தைகளின் விளைவு, ஆரோக்கியம் இல்லாத வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் தாறுமாறான வார்த்தைகள், அதனுடைய விளைவுகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கிறதெல்லாம் ரொம்ப ரியல் ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபிள்ஸ் தெரியுமா. இந்த வார்த்தைகள் உள்ள போய் இப்ப வேலை செய்யறது கொஞ்சம் நேரம் வேணும், இது விதைக்கப்பட வேண்டும், இது கொஞ்சம் காலம் வேணும், நேரம் வேணும். இது வந்து உள்ள போய் அது தண்ணீர் பாய்ச்சப்பட்டு அது பொறுத்திருந்து அதனுடைய விளைச்சல் எல்லாம் பெற வேண்டும். அதுக்கு நடுவில் அதெல்லாம் தடுத்து நிறுத்த வேணும், அந்த விளைச்சல் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லி தள்ள வேண்டும். இதெல்லாம் இருக்குது பாருங்க, இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. சிலர் நினைக்கிறாங்க எங்கேயாவது போய் யாராவது தீர்க்க சொன்னா எல்லாம் சரியா போயிடும். கிடையாது, வசனத்துக்கு வர வேண்டும், ஜாக்கிரதையா இருக்க வேணும். அருமையானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையை ஷார்ட்கட்ல வாழ முடியாது. தென்னை மரத்தை கொண்டாந்து அப்படியே மரத்தை நட்டு அப்படியே நாள்ல இருந்து இது பண்ண முடியாது. இது வந்து ஒரு பெரிய வேலை. அதுக்காக சபை, அதுக்காக அப்படி ஒரு கட்டடம், அதுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணித்திருக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணதுக்கு. ஏன்? அதுதான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் அதிக ஆக்கினை அடைவீர்கள் என்று அறிந்து உங்கள் அநேகர்
போதகராய் இராதிருங்கள். போதகர்னா யார்? நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லி உங்களை எல்லாரையும் சரி பண்ண முடியுமா? கிடையாது. அதனாலதான் அங்க யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல நாவின் வார்த்தைகளை பற்றி பேசுகிற அதிகாரம் அது. 2ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது, ஒருவன் சொல் தவறாதவனால் பூரண புருஷனாய் இருக்கிறான். ஏனென்றால் இந்த நாவ் என்கிற கடிவாளத்துலதான் முழு சரீரத்தையும் அடக்க முடியும். ஒரு பிரசங்கியார்னா யார்? அவன் இந்த நாவு தான் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்று, வாழ்க்கையை திசை திருப்பக்கூடிய ஒன்று, கப்பலை செல்ல வேண்டிய பாதையில செலுத்த வேண்டிய சுக்கான் பாரி இந்த நாவு, குதிரைக்கு கடிவாளம் போல இந்த நாவு என்பதை பிரசங்கியார் அறிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆக இந்த பிரசங்கியார் என்ன பண்றாரு? வசனத்தை போதிக்கிறார். வார்த்தை எடுத்து அவர் வாயில வைத்து முதலாவது அவர் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல போய் கொண்டிருக்கிறார். எல்லாரையும் அந்த டைரக்ஷன்ல கொண்டு செல்றார். குதிரை பூட்டின ரதம் மாதிரி ஒரு டைரக்ஷன் கொடுக்கிறார். கடிவாளத்தை வைத்து அவர் வாயில என்ன வார்த்தையில போட்டு என்ன பிரசங்கிக்கிறாரோ அந்த திசையில தான் சபையை போக போகிறது, அந்த திசையில தான் மக்கள் போக போகிறார்கள். அவர்கிட்ட இருந்து கத்துக்க போறாங்க எப்படி வாயில வார்த்தையில் எடுத்து வைப்பது என்று. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறதாங்க, உங்களில் அநேகர் அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்கள் அநேகர் போதகராய் வேணாம் போதகரா இருக்காதீங்கன்ற. ஏன் போதகரா இருக்காதீங்க? வார்த்தை எடுத்து வாயில வைக்க தெரியலன்னா போதகரா இருக்காதீங்க. என்ன வார்த்தை வாயில பேச வேண்டும், என்ன வார்த்தையில இங்கிருந்து எடுத்து வாயில வைக்க வேண்டும், என்ன வார்த்தையில உச்சரிக்க வேண்டும், எந்த வார்த்தையில ரிலீஸ் பண்ண வேண்டும், இந்த வார்த்தை எப்படி கடிவாளம் போல உபயோகப்படுத்தி செல்ல வேண்டிய திசையில செல்ல வேண்டும் என்கிறத புரியாதால் போதகரா இருக்க கூடாது. ஒரு கூட்டத்துக்கு போயிருந்த பாருங்க, சொல்றாரு ஊழியக்கார கூட்டம் சொல்றாரு, ஊழியக்காரங்க உன்னுடைய பை எங்கே? பை தொங்க விட்டோமா? ரொம்ப முக்கியம் பாருங்க, உன்னுடைய பை எங்கே அப்படின்னாரு. பைய கிடக்கட்டும், மைண்ட்ல என்ன வார்த்தை இருக்குதுன்னா முக்கியம். சொல்றாரு அந்த பைக்குள்ள ஒரு டிராக்டர் இருக்கணும். நான் சொன்னேன் இதுக்கு ஊழியக்காரர் என்னத்துக்கு? அன்னைக்கு நான் பாக்குற பிரசவாக ரோட்ல போயிடுறேன், நம்ம கோயில்ல இருக்கிற ஆள் நின்று டிராக்டர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. சாதாரண விசுவாசி கூட டிராக்டர் கொடுத்துறாங்க. ஊழியக்காரனா என்ன? டிராக்டர் கொடுக்கறதுக்கு ஒரு ஊழியக்காரன் தேவையில்லை, ஒவ்வொரு விசுவாசியும் செய்யலாம், அதை செய்யணும். அது ஒன்றும் பெரிய கஷ்டமான ஒரு வேலை கிடையாது. ஆண்டவருடைய நற்செய்தியை டிராக்டர் வடிவில் எத்தனையோ பேர் பிரிண்ட் பண்றாங்க, எடுத்து ரோட்ல நின்று 10 பேர் கொடுத்தா கண்டிப்பா உள்ளங்கள்ல அது வேலை செய்யும் இல்லையா? இதுக்கு ஒரு பெரிய ஊழியக்காரர் ஒரு பைய மாட்டிட்டு போய் இவரு ரெவரன் டைட்டில் வச்சுக்கிட்டு செய்ய வேண்டியது இல்லை. அது ஊழியக்காரன் என்ன? வெறும் பைய மாட்டி பைபிள் உள்ள வச்ச ஆள் இல்ல, டைட்டில் உள்ள ஆள் இல்ல. ஊழியக்காரன் சொன்னா இந்த வேத வசனத்தின் வார்த்தைகளை எடுத்து தன்னுடைய வாயில எப்படி வைக்கணும்னு தெரிஞ்ச ஆள். அப்படி வைக்கலன்னா ஊழியக்காரன் இராதிரிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது தெரிஞ்சாதான் ஊழியக்காரன். ஏன்னா இப்படிதான் ஊழியம் செய்ய முடியும், வேற எப்படி ஊழியம் செய்ய முடியாது. சில சொல்றாங்க அவர் என்னங்க வெறும் பிரசங்கம் தான் பண்றாரு, இவர்கிட்ட போனா தரிசனம் கண்டு சொல்றாரு, இங்க போனா தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, அங்க போனா என்னன்னு பார்த்து சொல்லிடுறாங்க. பிரதர் புருஷன் எங்க போயிருக்கிறாரு பார்த்து சொல்றேன்றாரு அவரு. நான் ஏன் போனாருன்னு சொல்றேன், எப்ப திரும்பி வருவாருன்னு நான் சொல்றேன். எங்க இருக்கிறாருன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? கூப்பிட்டாலும் வரமாட்டாரு. ஏன் போனாரு? அருமையானவர்களை கவனிச்சு பார்க்க வேண்டும். இந்த விளையாட்டுக்காக சொல்ல நானு என்ன வித்தியாசம்னு எடுத்து காண்பிக்கிறேன். நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும்? உங்க பிரச்சனை எல்லாம் என்ன, எப்போது தீரும், எந்த டேட்ல இதெல்லாம் மாறும், உங்க கடன் என்னைக்கு அடையும், உங்க பிரச்சனை என்னைக்கு மாறும் நான் சொல்ல முடியுமா? எத்தனை பிசாசு உங்க வீட்டை சுத்தி இருக்குது, எத்தனை பில்லி சுனியா நடந்துட்டு இருக்குது உங்களுக்கு எதிரா, இதெல்லாம் சொல்லிட்டு உங்க பிரச்சனை தீந்துருமா? அருமையானவர்களே, நீங்கள் யார் என்று சொல்லுகிறேன், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறேன், உங்கள் விசுவாசம் எப்படி மலைகளை பெயர்க்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை அகற்றி தவிடுபடியாக்கி முன்னேறி செல்வது எப்படி என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் ஒழிய உங்க பிரச்சனை என்னன்னு நான் தரிசனம் கண்டு சொல்றதுல என்ன இருக்குது? உங்க பிரச்சனை என்ன உங்களுக்கு தான் தெரியணுமே, நான் தரிசனம் கண்டு சொல்லணுமா? எதுக்கு ஜனங்க போய் நிக்கிறாங்கன்னு தெரியல. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க பிரதர். நான் கேட்கறது நீங்களே சொல்லுங்க பிரதர், உங்க பிரச்சனை என்ன உங்களுக்கு தெரியுமா என்னன்னு? எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாம் முழிக்கிறீங்க கொஞ்சம் பேரெல்லாம், என்ன அது இப்படி சொல்றாரு அவரு அப்படின்னு. உண்மையான பிரச்சனைக்கு பதில் என்ன? விசுவாசம் மலையை கூட பெயர்க்கும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப உங்க பிரச்சனை என்ன? அது பெரிய மரபோட பிரச்சனை, அதை தான் பேசிட்டு இருக்கிறப்ப. பிரச்சனையை எப்படி மேற்கொள்வது, எப்படி வெற்றி சிறப்பது, எப்படி இதெல்லாம் தவறுபடி ஆக்குவது, எப்படி முன்னேறி செல்வது, எப்படி விசுவாசம் வாழ்க்கையில இயங்கும், எப்படி அந்த விசுவாசத்தை ஜெபத்துல உபயோகப்படுத்துவது, அதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சொல்லுகிறாரு வாயை திறந்து சொல்லு, சந்தேகப்படாமல் விசுவாசி. அப்ப நோய் வாய்ப்பட்டிருக்கவங்க வாயை திறந்து என்ன சொல்ல வேணும்? இயேசுவின் நாமத்தினாலே வியாதியே என்னை விட்டு நீங்கி போ. நீங்கி போன் பண்ணிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணோம்? இல்ல பிரதர் ஜெபம் பண்ணாரு பிரதர், நேத்து நான் ஜெபம் பண்ணேன், இருந்தாலும் அப்படியே தான் இருக்குது பிரதர், வலி அப்படியே தான் இருக்குது. இல்ல அது சரியில்லை, அந்த பேச்சே சரி கிடையாது. அடுத்த நாள் என்ன பண்ணணும்? இந்த பிரச்சனை நீங்கி போகிற பிரச்சனை, அவருடைய தழும்புகளாலே நான் குணமானேன் என்று வேத வசனம் எழுதி இருக்கிறது. அவர் அப்பத்தி தண்ணீர் ஆசீர்வதித்து வியாதியை
விலக்குகிறவர், என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறவர் என்று எழுதி இருக்குது. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த என்ன ஜெபம் பண்ணீங்களோ அதுக்கு ஏற்ற வார்த்தைகளை அடுத்த நாள் பேச வேண்டும். பார்க்கிற அறிகுறி எல்லாம் பேசுறது பெரிய ஞானம் இல்ல. சிலர் சொல்றாங்க, சுகமான நான் சுகமானேன்னு பேசுறேன் பிரதர், சுகமான பிறகு நான் சுகமானேன்னு சொல்றேன் பிரதர். இது என்ன சுகமான முன்னாலேயே நான் சுகமானேன் அவருடைய தலைமுறையால் நான் குணமானேன் எப்படி சொல்ல முடியும்? பைபிள் அப்படிதான் சொல்லி இருக்குது. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லிக் கொள்ளட்டும். ஏன் நான் சுகமான பிறகு நான் குணமானேன்னு சொல்றது ஒண்ணு பெரிய காரியம் இல்ல. அது எப்படி இருக்குன்னா, ஸ்டவ்வை பார்த்து நீ முதல்ல நெருப்பு கொடு, அப்புறம் நான் கேஸ் கொடுக்குறேன்ற மாதிரி இருக்குது. கேஸை கொடுத்தா அது நெருப்பு கொடுக்கும். அது கேஸுக்காக காத்திருக்குது. அது சொல்லுது, நான் சமைக்க ரெடி, ஐ எம் ரெடி, ஆர் யூ ரெடி, நான் ஆயத்தமா இருக்கிறேன், கேஸ கனெக்ஷன் கொடு, கேஸ் ஃபுல்லா இருக்கணும், ஹுக்கப் பண்ணு, ஆன் பண்ணு, 10 வை நான் எரிவேன். நீங்க என்ன சொல்றீங்க? எரி முதல்ல பார்க்கலாம், அப்புறம் நான் கேஸ் கொடுக்குறேன். நான் சுகமாகிறதுக்கு வழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க என்ன சொல்ற? சுகமான பிறகு நான் சொல்றேன் சுகமான பிறகு சுகமான சொல்றதுக்கு பெரிய ஞானி தேவையில்லை, அதுக்கு பெரிய விசுவாசி தேவையில்லை. சுகமாகிறதுக்கு வழி என்ன? தேவனுடைய வார்த்தைகளை வாயில வைத்து அதை பேச வேண்டும். அனைவரும் சொல்றாங்க, எப்படியா நான் சொல்றது? அப்படி எப்படி இந்த விசுவாசத்தை நான் பயிற்சி வைக்கிறது? சோமாரத்துக்கு முன்னாலே சோமானு சொல்ல முடியுமா? என் தேவைகள்லாம் இருக்குது, கடல்ல மூழ்கி கிடக்கிறேன், பிரச்சனையில இருக்கிறேன், ஆனால் என் தேவன் என் குறைகள் எல்லாம் அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறார், நான் எப்படி சொல்றது? பார்த்தா அப்படி இல்லைங்களே, என் வாழ்க்கை பிரச்சனையா இருக்குது, எப்படி நான் அதை சொல்ல முடியும்? எல்ஷதாய் தேவன் நான் எப்படி சொல்ல முடியும்? என் வாழ்க்கை இவ்வளவு பெரிய பிரச்சனையில மூழ்கி கிடக்கிறேனே, எப்படி நான் மூழ்கி கிடக்கிறேன்னு சொன்னா இன்னும் மூழ்கிட வேண்டியதுதான். எப்படி வெளியே வர்றதுன்றதை பற்றி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். தண்ணியில ஒருத்தன் நீச்சல் கத்து கொடுக்குறோம்னா தண்ணியில தூக்கி போடுறோம், அவன் ஐயோ முழுகிறேன் முழுகிட்டு இருக்க வேண்டியதான். அவன் என்ன பண்ணு, இப்ப கையும் காலையும் அடிச்ச உடனே மிதக்க ஆரம்பிப்பான். He will find out that he can do it. அதைத்தான் சொல்றோம். கைய காலாசு என்ன பண்ணுமோ அதை பண்ணி மேல ஃப்ளோட் பண்றதுக்கு வழியை கத்து தந்துட்டு இருக்கோம், நீந்தி வெளியே வர்றதுக்கு வழியை கத்து தந்து கொண்டிருக்கிறோம். சிலர் சொல்றாங்க, எப்படியா நடக்கிறதுக்கு முன்னால எப்படி நான் நடந்ததுன்னு விசுவாசிக்கிறது? அப்படிதான் வாயில பேசுறது. சுகமாறதுக்கு முன்னால குணமானேன்னு சொல்ல முடியுமா? ஏன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை தீர்றதுக்கு முன்னால அவர் எல்ஷதா இன்னும் அவர் ரெண்டு தேவையெல்லாம் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறார்னு சொல்ல முடியுமா? நான் சொல்லுகிறேன், நான் சொல்ல முடியாதுன்னா இங்க இருக்கிற யாருமே நீங்க ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று கிளைம் பண்ண முடியாது. எடுப்போம் மத்தேயு இது ரோமர்கள் 10ஆம் அதிகாரம், ரோமர் 10:9-10. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நல்ல கவனிங்க, சிம்பிள் மேட்டர். பாவி எப்படி ரட்சிக்கப்படுகிறான்? ஒருத்தன் பொல்லாத பாவியா இருக்கான், தேவனை விட்டு தூரமா இருக்கிறான். இந்த பாவி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறான். அவன் என்ன பண்ணணுமா? இருதயத்துல விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யணும், வாயில விசுவாசித்து இருதயத்துல அறிக்கை செய்யணும். அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். எத்தனை பேர் அதை பண்ணிருக்கீங்க? இவ்வளவுதானா? இவ்வளவு பேர் தானா? எவ்வளவு பேர் அதை பண்ணிருக்கீங்க? இருதயத்துல விசுவாசிருக்கீங்க, வாயினால் அறிக்கை செய்றீங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆமென்னு சொல்லுங்க. அது எப்படி? அது சும்மா வாயில அறிக்கையிட்டு இருதயத்துல விசுவாசத்தா ரட்சிக்கப்பட்டீங்களா? நான் சொல்லுகிறேன், ரட்சிக்கப்படுகிறது எல்லா அற்புதத்தை காட்டிலும் பெரிய அற்புதம். ஒரு குஷ்டரோகி சோமாறதை விட பெரிய அற்புதம் அது. செத்தவனை உயிரோடு எழுப்புறதை விட பெரிய அற்புதம் அது. பாவியா இருக்கிற மனுஷன் ரட்சிக்கப்படுறது. அப்பேற்பட்ட அற்புதம் எல்லாவற்றை காட்டிலும் பெரிய அற்புதமே எப்படி நடக்குது? இருதயத்துல விசுவாசத்தை வாயினால அறிக்கை செய்வதனால்தான் நடக்கிறது. வாயில அறிக்கை செய்து இருதயத்துல விசுவாசத்தோட என்ன சொல்றீங்க? நான் ரட்சிக்கப்பட்டாச்சுன்றீங்க. எப்படி ரட்சிக்கப்பட்டதுக்கு அறிகுறி பாத்தீங்களா? கலர் மாறிடுச்சா? ஹைட் மாறிடுச்சா? இல்ல பாக்குறதுக்கு இன்னும் அப்படியே பரிசுத்தமா தெரியுறீங்களா? அப்ப என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னா, வேத வசனம் சொல்லுது, வாயில அறிக்கையிட்டு இருதயத்துல விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாயின்னு சொல்றத நான் செஞ்சிருக்கிறேன். அது அப்படி சொல்லுமானால், ரட்சிக்கப்படுறது இப்படிதான் வழின்னு சொல்லுமானால், நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன் இல்லையா? அவ்வளவுதான். அதைத்தான் செய்ய சொல்றோம். சுகத்தை குறித்தும் பொருளாதாரத்தை குறித்தும் எல்லாவற்றை குறித்தும் அதைத்தான் செய்ய சொல்றோம். சரி, தொடர்ந்து பார்ப்போம். இந்த 3 காரியங்கள். ஒன்று, சொல்ல வேண்டும், பிறகு இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும், பிறகு சொன்னபடியே ஆகிறது. சொன்ன உடனே ஆகிறது இல்லைங்கிறத காண்பிக்கிறதுக்காக தான் வசனம் எப்படி வேலை செய்து நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி விதை போல சென்று ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்கிறது. அது விதை போன்று நிலத்துல போய் சேர்ந்து அது தண்ணீர் பாய்ச்சப்பட்டு அப்புறம் அதனுடைய பலனை எப்படி பார்க்கிறோம், அது போலதான் வார்த்தை வேலை செய்கிறது என்பதை விசுவாசத்தை போதிக்கிறதுக்காக, இது எப்படி வேலை செய்யறது என்று காண்பிக்கிறதுக்காக தான் இயேசு அந்த காரியங்கள் எல்லாம் செய்தார். அத்திமரத்தை பார்த்து சபிக்கிறாரு, அது பட்டு போயிட்டு என்பது அடுத்த நாள் தான் பாக்குறாங்க. 24 மணி நேரம் ஒண்ணும் பார்க்கல, கண்ணுக்கு ஒண்ணும் புலப்படல, அந்த வழியா தான் போறாங்க, ஒண்ணும் நடக்கல, அதே போலதான் இருக்கு மரம். அடுத்த நாள் வரும்போது பார்த்தா மரத்துல ஒரு பெரிய மாற்றம். இப்பதான் பேதுரு சொல்றான், நீர் சபித்த மரம் பட்டு போயிட்டு இருந்து. அதுக்கு அவர் சொல்றாரு, பா தேவனுடைய விசுவாசத்தை உடையவனாயிரு. 22ஆம் வசனம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்ன மாதிரி விசுவாசிக்கல பேதுருவே, நான் சொன்ன உடனே எனக்கு தெரியும் அது
பட்டு போன மரம்னு சொல்லிட்டு போனோம். சொல்லி முடிஞ்ச உடனே பார்த்தா அப்படியே தான் இருந்தது. ஆனா எனக்கு தெரியும் இந்த மரம் அவுட்டுன்னு. நான் போய் அங்க போய் போதிச்சுட்டு தேவாலயத்துல எல்லாம் பண்ணிட்டு திருப்பி வரும்போது பார்த்தேன் இந்த மரம் இலையெல்லாம் உள்ளதா இருந்தது, அப்படியே தான் நிக்குது. இருந்தாலும் எனக்கு தெரியும் இது இனிமேல் ஒரு காலம் ஒருவன் இதுல கனி புசிக்கவே முடியாது அப்படின்னு எனக்கு தெரியும். பெத்தானியாவுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது இலையெல்லாம் பட்டு போயிருந்தது. எனக்கு ஒன்னும் ஆச்சரியம் இல்ல, ஏன்னா நான் நேத்த சொல்லிட்டேனே, சொன்ன போதே எனக்கு தெரியும். நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருதயத்துல சந்தேகப்படாமல் என்ன பண்ணிருக்கிறேன், விசுவாசித்து கொண்டே இருக்கிறேன். இன்னைக்கு அது அப்படியே ஆனது என்று கண்டிருக்கிறேன். ஆகவே பேதுருவே, உனக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் மாதிரி இல்ல, எனக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தினை உடையவனாயிரு. Not your kind of faith, but God kind of faith. உன்னுடைய விசுவாச ரகம் அல்ல, தேவனுடைய விசுவாச ரகம். தேவனுடைய விசுவாசம் ரகம் என்ன? மலையை பார்த்து சொல்லி சொன்னபடி ஆகும் என்று இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்து அப்புறம் அது சொன்னபடி ஆகிறது. இதுக்குதான் இவ்வளவு பெரிய ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் நடத்துகிறார். எஸ். அப்ப சொல்லிட்டு தான் அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறார்? 24ஆம் வசனம், மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி 23 சொன்னபடி ஆகும் என்று இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு 24ஆம் வசனம் அப்படியே கொண்டு ஜெபத்துல கனெக்ட் பண்றாரு. ஏன் சொல்றாரு பாருங்க. ஆதலால், எல்லாம் சொல்லுங்க ஆதலால். ஆதலால்னா 23ஆம் வசனத்திலையும் இதுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குன்னு அர்த்தம். 23ஆம் வசனத்துக்கும் 12ஆம் வசனத்துல இருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் சம்பந்தம் இருக்குது. அந்த கதை அப்படியே அத்திமரம் சபிச்ச கதை. அதை சொல்லிட்டு தான் மலையை பார்த்து எப்படி சொல்லணும்னு சொல்றாரு. நான் அத்திமரத்தை பார்த்து சொன்னது போல நீ மலையை பார்த்து சொல்லு, எதை வேணா பார்த்து சொல்லு. வேணும்னு ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள் யூஸ் பண்றாரு பாருங்க. சொல்றாங்க மலையை பார்த்து சொன்னா போயிடுமாங்க. ஏன் அப்படி சொன்னார்னா, என்ன வரனா என்ன, உன் வாயின் வார்த்தையினால உன் சூழ்நிலையில மாற்றலாம் என்று எப்படி சொல்றது? ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணணும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமா தெரியுற எக்ஸாம்பிள். பெரிய மலை யாரும் சொல்லுவாங்க நகரவே நகராது, அதனாலதான் வேணும்னு அதை யூஸ் பண்றாரு. முடியாதது கூட நிச்சயமா முடியும் விசுவாசத்துல அப்படின்றத தெரிவிக்கிறதுக்காக தான் மலையை சொல்லுகிறார் அவர் வேணும்னே. ஒருத்தர் சொல்றாரு இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமுங்க, அவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமுங்க, மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போனா போயிடுமா பிரசங்கம் பண்றாரு பாருங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம், இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பிரதர். I am extremely happy, extremely prosperous, extremely blessed, extremely glad. இந்த எக்ஸ்ட்ரீம் வந்து எக்ஸ்ட்ரீம் சந்தோஷம், எக்ஸ்ட்ரீம் சமாதானம், எக்ஸ்ட்ரீம் செழிப்பு, எக்ஸ்ட்ரீம் சுகம், எக்ஸ்ட்ரீம் ஆரோக்கியம் இதுல கொண்டு வந்து விட்டு இருக்கிறது. ஹலோ, ஆமா நான் எக்ஸ்ட்ரீம் தான். நான் சொல்லுகிறேன் உங்களுடைய பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதுக்குதான் ஏசு அப்படி சொல்றாரு வேணுனே. மலையை பார்த்து, அத்திமரத்தை பார்த்து பேசினாரு. அவர் சொல்றாரு அத்திமரம் மட்டும் இல்லப்பா, இந்த அத்திமரம் என்ன இது ஒரு சாதாரண காரியம். மலையே பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்று வாயை திறந்து சொன்னா, என்ன போல நீ உருவாக்கப்பட்டிருக்கிறதுனால, பிதாவாகிய தேவரை போல பிள்ளையா நீ இருக்கிறதுனால, அவரை போலவே இருக்கிறதுனால, இந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது. மலையை பார்த்து எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், நீங்காத பிரச்சனை மாதிரி தெரிஞ்சாலும் அதை பார்த்து நீ பேசினால், மலை கிட்ட போய் நின்று பேசினா போவோமாங்க? ஏன் உங்க பிரச்சனையை பார்த்து பேசி பாருங்களேன். மலையை விட்டுருங்க, உங்க பிரச்சனையே பெரிய மலையோட பெருசா இருக்குது. அதை சொல்லி பாருங்க, அதே போகும். ஒவ்வொரு நாளும் மலைகள் அகற்றப்படுகிறது லிட்டரலா வாயின் வார்த்தைகளால். யாரோ ஒரு சொல்றாரு இந்த மலையை நகர்த்தேன்னு, கடகடன் புல்டோசர் எல்லாம் வருது, எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கிறான். ஹலோ, எப்படி நவுந்தது? ஒருவன் கட்டளை இடாது வேலை நடக்குது, அவ்வளவுதான். அப்ப கொண்டாந்து ஜபத்தோட அதை கனெக்ட் பண்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும் போது 24ஆம் வசனம். இதுக்கும் ஜபத்துக்கு என்னங்க கனெக்ஷன்? அத்திமரம் பட்டு போறதுக்கும் மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொல்றதுக்கும் ஜபத்துக்கு என்ன கனெக்ஷன்? இதுதான் ஜபம். ஜபம்னா என்ன? ஆண்டவர்கிட்ட போய் நல்லா அழுதங்க என் பிரச்சனையெல்லாம் சொல்லி, அது ஜபம் இல்ல. ஐம் சாரி. ஹலோ, இன்னைக்கு பூரா ஆண்டவர்கிட்ட என் பிரச்சனையை சொன்னங்க, ஒரு நாளெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஆல் நைட் பிரேயர்ல கலந்து கொண்டு ஆல் நைட் பிரச்சனையை சொன்ன பிரதர், ஆல் நைட் வேஸ்ட் ஆயிடுச்சு. நல்லா படுத்து தூங்கி இருந்தீங்கனாலும் கொஞ்சம் ரெஸ்டா இருப்பீங்க காலையில. இப்ப பிரச்சனையும் இருக்குது, தூக்கம் இல்லாம குழப்பமும் இருக்குது. உபவாச ஜபத்துல போய் பிரச்சனை சொல்லி அழுதம் பிரதர், அது ஜபம் இல்ல. ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும் போது, எல்லாம் சொல்லுங்க ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும் போது. அப்ப ஜபம்னா என்னன்னு சொல்றாரு? ஜபம்னா வேற ஒண்ணு இல்ல. நான் அத்திமரத்தை பார்த்து பேசினேனே அது போலவே, மலையை பார்த்து பேசுன்னு சொன்னே அது போலவே, நீ வந்து உன்னுடைய பிரச்சனையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ, இல்லாமற் போ என்று சொல்லுவதுதான் ஜபம். அப்ப அதுதான் ஜபம். ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று
அப்படியே 23ஆம் வசனத்துல இருக்க அந்த 3 பாயிண்ட் அப்படியே வருது பாருங்க. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போதுன்றது 23ல எங்க பொருந்தது? மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ, அதான் ஜெபம். நீங்கள் எவைகளை பெற்றுக்கொள்வோம், எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். இது எதோட சேருது? இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். அதாவது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். அதை எப்படி சொல்லலாம்? மலையை பார்த்து சொல்லிட்டு தான் சொன்னபடி ஆகும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். மூணாவது என்ன? அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அது அந்த 3வது பாயிண்டோட சேருது. என்ன பாயிண்ட் அது? அது அப்படியே ஆகும். பாத்தீங்களா? பெர்ஃபெக்ட் டீச்சிங் அப்படியே கொடுக்கிறார் இயேசு. அந்த 3 பாயிண்ட் அப்படியே எலாபரேட் பண்றாருங்க ஜெபத்துல. மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போன்னு சொல்றதுதான் ஜெபம். சொல்லிட்டு சந்தேகப்படாம இருதயத்தில் விசுவாசிக்கிறது தான் எதை கேட்டுக்கொண்டீர்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறது. அதை பெற்றுக்கொள்வீர்கள் தான் என்ன? அது அப்படியே ஆகும். நிறைய பேர் சொல்றாங்க, இது என்னங்க இது யாரும் சொல்லலையே ஜெபத்தை பற்றி. அது சரியான கும்பல்ல இருந்தா தான் அது வரும். சிங்கம் கும்பல்ல இருந்தா தான் இதை கேட்க முடியும். பன்னி கூட்டத்தில் இது கிடைக்காது. ஏன் சொல்றேன்னா சிலர் கேட்கறாங்க, என்ன பிரதர் இது புதுசா இருக்க பிரதர், நானும் ஜெபத்தை பற்றி எவ்வளவு படிச்சிருக்கிறேன் கேட்டிருக்கிறேன், இது யாரும் சொல்லலையே பிரதர். நீங்க ராங் கும்பல்ல இருந்திருக்கீங்க பிரதர். அது வேற கும்பல். அது உரிமிக்கிட்டு இருக்கிற கும்பல், பிரச்சனையே சொல்லிட்டு இருக்கிற கும்பல், கண்ணீர் விட்டுட்டு இருக்கிற கும்பல், கண்ணீர் விட்டாலாம் சரியா போயிடும் நினைக்கிற கும்பல். நான் சொல்லுகிறேன், நீங்க இயேசு போதிக்கிறார், நான் போதிக்கல. இயேசு சொல்லுகிறார், மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொல்லி இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தாலும் சொன்னபடியே ஆகும். நான் சேலஞ்ச் பண்ணுகிறேன் உங்களை, இதை எடுத்து உங்களுடைய வாழ்க்கையிலே பயிற்சி வித்து பாருங்கள். பயிற்சி வித்து பார்க்கும் போதுதான் இதனுடைய அருமை நமக்கு தெரியும். அப்ப வார்த்தைகளை பேசும்போது மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் போன்னு சொன்ன உடனே என்னது? ஒரு விதை மாதிரி. அதனாலதான் ஒரு கேப் இருக்குது. இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிகள் என்ன அர்த்தம்? உடனே ஒன்னும் ரிசல்ட் திடீர்னு காணப்படல. ஆனா வார்த்தையை பேசிட்டீங்க, வார்த்தை விதை மாதிரி உள்ள போயிடுச்சு. நிச்சயமா இதனுடைய விளைச்சல் வரும், நிச்சயமா இதனுடைய விளைச்சல் உண்டாகும். ஆகவே மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் போன்னு சொன்ன உடனே உங்களுடைய வாழ்க்கையை திசை திருப்ப ஆரம்பிச்சிட்டீங்க, வாழ்க்கையின் பதில பேச ஆரம்பிச்சிட்டீங்க, என்ன நடக்க வேண்டும் என்று சொல்லிட்டீங்க. அது அப்படியே நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை மாற ஒரு ஆரம்பம் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறது. விதையை நட்டவன் விவசாயி விதையை நட்டுட்டு அப்புறம் போய் அழுதுட்டு இருக்கிறது இல்லை வீட்டுல உட்காந்து. என்ன பிரதர் வேலை என்ன நேற்று அவ்வளவு வேலை செஞ்சு விதையை நட்டேன், இன்னைக்கு சோறு இல்லையா? கிடையாது. அவன் விதையை நட்டவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். ஏன்னு சொன்னா ஒண்ணு இல்ல, 3 மாசம் பொறுத்தா அறுவடை எனக்கு வரப்போகுதுன்னு அவனுக்கு தெரியும். ஒன்னொன்னுக்கு ஒரு காலம் இருக்குது, அப்ப அறுவடை உண்டாக போறதுன்னு தெரியும். ஆகவே அவன் காத்து கொண்டு இருக்கிறான். இருக்கீங்களா? நான் சொல்லுகிறேன், ஜெபத்துல நீங்க இப்படி கர்த்தருடைய வார்த்தையை பேசலன்னா நீங்க காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு, பதிலுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சீரியஸ் பிசினஸ். ஜெபத்துல கர்த்தருடைய வார்த்தையை பேச வேண்டும். இது உங்க ஜெபத்துல உங்களுடைய பங்கு ஒன்று இருக்குது, கர்த்தருடைய பங்கு ஒன்று இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? காட்ஸ் போர்ஷன். அது என்னது? அவருடைய வார்த்தை. அப்ப வியாதியா இருக்கிறீங்க, என்ன சொல்றீங்க? ஆண்டவரே எனக்கு வியாதி இருக்கிறது, இந்த வியாதி என்னை சரியா வேலை செய்ய விடாம என்ன தடுத்து கொண்டிருக்கிறது, ஆனால் உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது உங்களுடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று. அப்ப உங்க போர்ஷன் அவர் போர்ஷன். உங்க போர்ஷன் என்ன? நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத நீங்க அறிஞ்சு வச்சிருக்கீங்க, அதை சொல்றீங்க. அவருடைய போர்ஷன் என்ன? அவர் பதில் என்னன்னு சொல்றாரு. அப்ப என் போர்ஷன் என்ன சொல்லிட்டேன்னா சொன்ன பிறகு அதையே சொல்லிட்டு இருக்க கூடாது. என் போர்ஷனை அதோட நிறுத்திக்கணும், அவ்வளவுதான். பிரச்சனையை சொன்னா ஒரு தடவை சொன்னா போதும், ஆனா அதனுடைய பதில சொன்னீங்க. எதுக்காக பிரச்சனையை சொல்றோம்? பிரச்சனையை சொல்றது எதுக்குன்னா பதில சொல்றதுக்காக தான். இந்த பிரச்சனைக்கு இதுதான் பதில், அதுக்குதான் பிரச்சனையை சொல்றேன். திரும்ப திரும்ப பிரச்சனையை பேசிக் கொண்டிருக்க கூடாது. அடுத்த நாள் என்ன பேசணும்? உடைய தழும்புகளால் நான் குணமான் என்று எழுதி இருக்கிறது. அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையில கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று எழுதி இருக்கிறது. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஆரோக்கியத்தில் நான் வாழுகிறேன், சுகத்தில் நான் வாழுகிறேன், அப்பத்தி தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னீரே, அந்த ஆசீர்வாதத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொல்லி அதை அறிக்கை செய்ய வேண்டும். அப்ப வார்த்தையை சொன்ன உடனே அது அவருடைய போர்ஷன். பாருங்க, இப்ப பெரிய பிரைம் மினிஸ்டர் போறீங்க, பிரைம் மினிஸ்டர் போன உடனே நேர போய் நடிஞ்சானா அவர் காலில் விழுவீங்களா? விழுந்து ஐயோ காப்பாத்துங்க ஐயா, ஆச்சரிய யார் இருந்தாலும் உள்ள விட்டது பாரு. பிரைம் மினிஸ்டர் போய் பேசணும்னா எப்படி போகணும்னா நல்ல சட்ட நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த லா இப்படி சொல்லுது, என்னுடைய பிரச்சனைக்கு இது இப்படி இருக்கக்கூடாது, இதுதான் தீர்வுன்றது இந்தியா தேசத்தின் சட்டம் அப்படி சொல்லுது. பாயிண்ட் எல்லாம் குறிச்சுக்கிட்டு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி இந்த சட்டப்படி இது எனக்கு எல்லாம் உரிமைகள் இருக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்குது, ப்ரொவிஷன் இருக்குது சட்டத்துல, ஆகவே எனக்கு நியாயம் செய்யுங்கள்னு கேட்கறதுக்கு எப்படி போவோம்?
கிளீனா எல்லாத்தையும் ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு சட்டப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் எடுத்து ஒண்ணுன்னா, சார் இப்படி சொல்லியிருக்கையா, உங்கள்கிட்ட நேரம் வந்திருக்கேன், ஏன்னா இதை யார் சரியா செய்ய மாட்டேங்கிறாங்க, இதை உங்கள்கிட்ட காமிச்சிட்டு போலான்னு வந்திருக்கிறேன், இது என்னுடைய பிரச்சனை, இதுதான் பதில். அதுக்கு இந்தியா தேச சட்டத்தில் இப்படி சொல்லி இருக்குன்னு பேசும்போது அவர் உங்களை உட்கார்ந்து என்ன பண்ணுவாரு, கவனிப்பாரு. நீங்க போய் உட்கார்ந்துட்டு அழுது புரண்டுகிட்டு இருந்தீங்கன்னா, இங்க இருந்து அங்க புரண்டு, அங்க இருந்து பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல புரண்டுகிட்டு இருந்தா சீக்கிரம் தூக்கிட்டு வெளியே போங்க பாரு. அநேக ஜபங்கள் அப்படிதான் இருக்கு பாருங்க. எப்படி ஜபம், தேவாதி தேவன் கத்தாதி கத்தட்ட வர்றோம். அப்ப நான் சொல்லுகிறேன், அவர் வார்த்தையை அவர் ஏதோ உயர்த்தி வைத்திருக்காருன்னு பார்த்தா, அவர்கிட்ட ஏதோ செல்லுன்னு பார்த்தா அதன்படி வாங்க. கண்ணீரை உயர்த்தி வைக்கல, புலம்புறதை உயர்த்தி வைக்கல, அழுது புரண்டு கூச்சல் போடுறதை உயர்த்தி வைக்கல. அவரு எதை உயர்த்தி வைத்திருக்கிறார், தம்முடைய வார்த்தையை எல்லா பிரஸ்தாபத்தை காட்டிலும் அவர் உயர்த்தி வைக்கிறபடினால அவர் எதை உயர்த்தி வச்சிருக்காருன்னு பாக்குறது தான் ஸ்மார்ட். அந்த ஆள் தான் புத்திசாலி. அவருக்கு எது முக்கியம், அவர் எது சொன்னா கேட்பார், அவர் வார்த்தையை தான் கேட்பார். ஆகவே நான் வார்த்தையை பிடிச்சிட்டு அவர்கிட்ட போறேன் அப்படிங்கறதா சரியான ஜபம். மீதி எல்லாம் வெறும் மனுஷீக முயற்சிகளா இருக்கிறது. அப்ப நான் வார்த்தையை விட்ட உடனே விதை மாதிரி விதைச்சாச்சு, அது நடக்க போகுது. அப்ப அது நடக்க போகிறது என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும், அது அப்படியே ஆகும். அப்ப நான் ஒவ்வொரு நாளும் வார்த்தையை சொல்லும் போது, தேவனுடைய வார்த்தையை பேசும்போது என்ன ஆகிறது, ஒரு பெரிய பலனான அரண் போல அது என்னுடைய வாழ்க்கையில உருவாகிறது, என்னை கட்டி எழுப்புகிறது. அந்த வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகள், ஜெபத்தில் நான் அதை சொல்லும் போது, அறிக்கை செய்யும் போது அது என்ன பண்ணுகிறது, என்னை கட்டி எழுப்புகிறது. இயேசு பாருங்க, ஒரு தடவை இயேசு வண்டியில ஒரு பிசாசு பிடித்தவன ஒருவன் கொண்டு வருகிறான், ஒரு தகப்பன் கொண்டு வர்றான் பையனை. சீஷர்லாம் துரத்த முடியலன்னு சொல்லி இயேசு விட்ட கொண்டு வர்றான். இயேசு சொல்றாரு, இந்த பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலே வென்றி வேற நாள் போகாதுன்ற. இதை நிறைய பேர் பிடிச்சி வச்சிருக்காங்க பாருங்க. ஆகவே என்ன சொல்றாங்க, 7 சனிக்கிழமை வாங்க பிரதர் உபவாசம் பண்ணி ஜெயிப்போம், 7 செவ்வாய்க்கிழமை. அவன் 7 செவ்வாய்க்கிழமை தாழ்வான ஆளு, பிசாசு அதுக்குள்ள அடிச்சு போட்டுருமே அவனை. 7 சனிக்கிழமை வாங்க, 7 செவ்வாய்க்கிழமை வாங்க அப்படின்னு. என்னன்னு கேட்டா, இயேசு சொன்னாரியா உபவாசத்தினாலதான் போகும், இது பெரிய பிசாசு, இது பாம்பு பிசாசு, இது அந்த பிசாசாகும், இந்த பிசாசாகும், அப்படிதான் போகும். சொன்னவர் என்ன செஞ்சாரு, உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் மட்டும்தான் அது போகும்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணாரு, போ பிசாசு என்ன போயிடுச்சு. அது அதை ஏன் வாசிக்கல, சொன்னவர் சொன்னது சரி, சொன்னதையும் எடுத்துங்க, பைபிள கரெக்டா செஞ்சீங்க. சொன்னாரு சரி, உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் போகணும். அப்புறம் என்ன பண்ணாரு, நான் உபவாசம் இருந்துடுறேன் அப்புறம் கூப்பிடுறோம் என்னாரா, 40 நாள் உபவாசத்துக்கு பிறகு வாப்பா அப்படின்னாரா. நான் சொல்லுகிறேன், அவர் எப்போதுமே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த உபவாசம் ஜெபம்லாம் அவருக்கு சாதாரணமா எப்பவுமே வாழ்க்கையில செய்துகிட்டு இருக்கிறாரு. ஏன் என்று சொன்னா, அந்த உபவாசம் ஜெபத்தின் போது இவர் கட்டப்படுகிறார், வசனம் இவருக்குள்ளே வச்சு கட்டப்படுகிறது, இவர் ஸ்ட்ராங் ஆகிறாரு, இவர் உள்ள பலத்தால் நிறைகிறாரு. ஆகவே உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் இது போகும்னு சொன்னா என்ன அர்த்தம், இவர் ஏற்கனவே ரெடியா இருக்கிறார், உபவாசம் ஏற்கனவே பண்ணியாச்சு. இவன் சாகிற நேரத்துல வந்திருக்கான், இவன்ட்ட நான் உபவாசம் இருந்துட்டு வர்றேன்னா டைம் இல்ல, இவன் உடனே பிரச்சனை தேவை. அதனால தான் சொல்றாரு, இது உபவாசம் ஜெபத்தினால போனா. அப்படின்னா என்ன அர்த்தம், சீஷர்களுக்கு என்ன சொல்றாரு, நீ சாதாரண நேரத்தில் என்ன பண்ணும், இப்படி விசுவாச வார்த்தைகளை பேசி இதை கவனிச்சு இந்த வார்த்தைகளை அதிகமா அறிந்து கொண்டு அதுல கவனம் செலுத்தி உன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட பிசாசுக்கு நேரம் வரும்போது என்ன பண்ண, ஒரே வார்த்தை போ பிசாசே அப்படின்னு சொல்லும் போது அது போகிறது. அதைத்தான் அப்படி சொல்றாரு, போய் உபவாசம் பண்ணிட்டு அப்புறம் துரத்துன்னு சொல்லல அவரு, ஏன்னா அவரே உடனே துரத்திட்டாரு. அது அப்ப உபவாசம் எதுக்கு, ஜபம் எதுக்கு பாருங்க, நல்லா கவனிங்க. உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் தான் போனார். அப்ப உபவாசம் ஜபத்தினப்ப என்ன பண்றோம், உபவாசத்தினப்ப என்ன பண்றோம், பைபிளை மற்ற நாள்ல வாசிக்கிறத விட அதிகமா வாசிக்கலாம், இல்லைன்னா உபவாசத்துக்கு அர்த்தமே கிடையாது இல்லையா. மற்ற நாள்ல சாப்பிடறதுக்கு நிறைய நேரம் செலவழிக்கிறோம், இன்னைக்கு சாப்பிடுற நேரத்தை கூட விட்டுட்டு என்ன பண்றோம், பைபிள் என்ன அதிகமா வாசிக்கிறோம். உபவாசம் கத்தரை மாத்திரத்துக்கு இல்ல, என்ன மாத்திரத்துக்கு, ஏன்னா கத்தர் மாறாதவர், அவரை மாத்திரத்துக்கு உபவாசம் இருந்து பிரயோஜனம் கிடையாது. எந்த உபவாசம் அவரை மாத்த போறதில்லை. நீங்க 40 400 நாள் இருந்தாலும் சரி, அவர் மாற போறதில்லை, நம்ம தான் உபவாசம் மாத்துது. அப்ப நான் பைபிளை வாசிக்கணும், எனக்கு நேரம் சரியா கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு ஒரு வேலைகள் வந்துடு. அதனால திடீர்னு ஒரு நாள் தனியா போயிட்டு உபவாசம் இருந்து மூடிக்கிட்டு பைபிளையே வாசிக்கிட்டு இதையே கவனம் செலுத்தி இதையே என்னுடைய உள்ளத்துல வைக்கிறேன். அப்ப அடிக்கடி அதை செய்யும்படியா நான் தூண்டப்படுகிறேன். அது அவசியம்னு எனக்கு தெரியுது. இது வெள்ளிக்கிழமை விரதம், செவ்வாய்க்கிழமை விரதம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு தெரியுது ஆவியில எனக்கு அது அவசியம் என்று, என்ன கட்டிக் கொள்வதற்காக நான் அடிக்கடி பண்ணுகிறேன். எனக்கு பசியா இருக்கு, எனக்கு நான் இதை இன்னும் சரியா செய்யணும், எனக்கு நான் அதை சரியா செய்யலையே, இன்னைக்கு நான் சரியா செய்வோன்றதுனால நான் உபவாசம் இருக்கிறேன், அதிகமாக நான் கவனம் செலுத்துகிறேன். அப்ப ஜெபம் பண்ணும்போது என்ன பண்றேன், ஏன் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும், ஜெபம் பண்ணும்போது தேவனுடைய வார்த்தையே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹலோ இருக்கீங்களா? ஜெபம் பண்ணும்போது நான் என்ன பண்றேன், சிலருடைய ஜெபம்லாம் யூஸ்லெஸ். ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய வார்த்தையே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் யாரு, எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் என்ன, அவருடைய ஆசீர்வாதங்கள் என்ன,
இதையே பேசிக் கொண்டிருக்கிறேன். இதையே பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு பலத்த அரண் மாதிரி என்னை சுற்றி உருவாகி விடுகிறது. அவற்றை அடுத்த வாரம் பேச போகிறேன். ஆனா இது வரைக்கும் போதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அருமையானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த 3 பாயிண்ட் மலையை பார்த்து சொல்ல வேண்டும். எல்லாம் சொல்லுவோம். மலையை பார்த்து சொல்லி சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அப்படியே ஆகும். இதுதான் ஜெபம். எழுந்து நிற்போம். ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஜெபம்னா என்னன்னு குழப்பமே இருக்கக்கூடாது. என்ன பண்ண போறேங்கிற குழப்பமே இருக்கக்கூடாது. என்னன்னு திட்டவட்டமா தெரியணும். அதனாலதான் இந்த 3 காரியங்களை நான் சொன்னேன். ஜெபம்னா என்ன? உங்களுடைய வாழ்க்கையின் மலையை பார்த்து நீங்கள் பேசுகிற நேரம். பதில் வேணுமோ அதை பேசுகிற நேரம். நான் அதிகமா அதை போதிக்க போறேங்க. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். உங்களுடைய வார்த்தைகள் அல்ல, உங்களுடைய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தையால் நிரம்பி இருக்க வேணும். ஏன்னா அதுதான் பதில்.